Good morning, students. Good morning to all. I am Muthulakshmi, your English teacher. So, in last class, we have seen Unit 3, Prose, Old Man River. I believe you have done the homeworks. லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் யாரெல்லாம் முடிக்கலையோ அந்த லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே முடிச்சிடுங்க. ஸோ டுடே we are going to see Unit 3 Supplementary Reader Earthquake. ஸோ what is earthquake? earthquakeன்றது என்னது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா earthquakeன்றது ஒரு நிலச்சரிவு, நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க. இந்த நிலநடுக்கம் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஸ்டோரியை எழுதினவர் எர்த்குவேக்ன்ற ஸ்டோரியை எழுதினவர் மகாதேவன். ஸோ ஜென்ரலாக எர்த்குவேக்னா என்னன்று ஒரு சில ஸ்லைட்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நிலச்சரிவுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கூட ரீசண்டாக அதில் ஒரு பாட்டு தான் அந்த மண் சரிவுன்னு சொல்லி கேரளாவில் நிறையா நடந்திருக்கிறதுல நிறைய பேர் பலியாயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எப்படி ஒருத்தவங்கள மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரி. ஸோ அந்த நிலநடுக்கத்திலேயே நம்ம நாட்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒன்று தான் 2001 குஜராத்தில். 2001 குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ known as the Bhuj earthquake occurred on 26 January India's 52nd Republic Day at 8:46 AM IST. So Indian Standard Time சொல்வாங்க. IST means the epicenter was about 9 kilometers southwest of the village of Khobri in Bachua Taluka and Kutch district of Gujarat, India. குஜராத்தில் 26 நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு 8:46க்கு அந்த எர்த்குவேக் நடந்துச்சு. அதன் மிகப்பெரிய விளைவை அந்த இதில் ஏற்பட்டுச்சு. ஸோ அதை நீங்கள் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன மாதிரிலாம் பாதிப்பு வந்ததுன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ தென் see that earthquake rubble collapse. how the collapse, எப்படி அந்த எர்த்குவேக் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பில்டிங்கை கட்டுறோம், அது எந்த அளவுக்கு சடனாக உடஞ்சி சுக்கு சுக்காக நொறுங்கியிருக்கு பாருங்கள். இதுதான் இயற்கை பேரழிவுக்கு எந்த ஒரு தீர்வு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன காரணன்றது நம்ம பார்த்தோம்னா நில அமைப்பு, கட்டட அமைப்புன்னு கூட சொல்லலாம். see this picture, then see here, எப்படி இது ஏற்படுதுன்றது பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். see here, இந்த டேப்லெட் காலம் மாதிரி அப்படியே இந்த ஒரு சர்க்கிளே இப்படி போட்டு என்னென்னலாம் வருது அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க. எப்படி அந்த எர்த்தோட பொசிஷன் இருக்குது, எதனால் இதெல்லாம் நடக்குதுன்றதை இந்த ரவுண்ட் சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. see the sum of the causal of proprietary factors influence எர்த்குவேக்கில் என்னென்ன இமேஜஸ், அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க, புவியியலில் படிச்சிருப்பீங்க. இந்த நில அமைப்பு எப்படி மாறி இந்த ஃப்ரீக்குவன்சி வரனால இந்த எர்த்குவேக் நடக்கிறதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, now we are going to see the lesson. M.S. Mahadevan, warm up. When was the last time you help someone? Write a few instances of your act of kindness. Kindness means மனிதாபிமானம். ஒரு இடத்துல ஒருத்தவங்க ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்காங்க, ஃபார் ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி அவங்களுக்கு மனிதாபிமானத்தோடு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்றதான் கேட்குறாங்க. greetings, you look tired and cold. இதில் அவர் என்ன சொல்கிறார் ஆத்தர், you look tired and coldனா என்னது, அது ஒரு மலைப்பிரதேசம், ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, தென் கோல்டாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு அன்ஈஸியாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆர் யூ எ ஸ்ட்ரேஞ்சர் டு தீஸ் பார்ட்ஸ்? ஸ்ட்ரேஞ்சர் மீன்ஸ் வாட் இஸ் ஸ்ட்ரேஞ்சர், நியூ ஒன், புதுசு, இந்த பகுதிக்கு வர்றது உங்களுக்கு புதுசா அப்படின்னு கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த பஸ் டு பத்ரிநாத். எந்த பிளேஸ் என்ன, பத்ரிநாத். இங்கேருந்து பத்ரிநாத் போகிறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? பெர்ஹாப்ஸ் யூ ஆர் எ பில்கிரீம் ஆர் எ விசிட்டர். see this, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பில்கிரீம் ஆர் எ விசிட்டர் டு த வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ். இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இந்த பூக்களை நீங்கள் ரசிப்பதற்காக வந்த
பில்கிரிம்ஸ் ஆர் விசிட்டர்ஸ். பில்கிரிம்ஸ்னால் என்னது? யாத்திரிகள். ஆர் விசிட்டர்ஸ், பார்வையிட வந்தவங்க. புனித யாத்திரிகர் அல்லது விசிட்டர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. எனிவே, whoever you are, come with me, wait at my tea shop. See that? Come to me with tea shop. அப்போ அந்த டீ ஷாப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் இதெல்லாம் சொல்கிறார். This just pause the bend in the road. என்னது? இந்த டீ ஷாப் எந்த இடத்துல இருக்குது? அந்த பாஸ் கொஞ்சம் இந்த பெண்டிலேருந்து இப்படி வளையிற ரோடு வளையிற இடத்துல இந்த டீ ஷாப் வச்சுருக்காங்க. As you can see, I am carrying this can of milk to the shop. நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க முடியும். நான் என்ன செய்கிறேன்? இந்த மில்க் கேனை நான் அந்த ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. In 10 minutes, I will have a, in 10 minutes, I will have a, see here, fire going. Fire going means what is that? Fire என்னது? அந்த நெருப்புன்றது இங்கே அர்த்தம் கிடையாது. Fire means அடுப்பு பற்ற வைக்கும். 10 minutesல வந்து நான் அந்த அடுப்பை பற்ற வச்சிருவேன். While you warm yourself, I will prepare for you the best cup of tea in all Garhwal. கர்வான்றது ஒரு பிளேஸ். இந்த பிளேஸில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா என்னது? உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு கப் ஆஃப் டீ வந்து இந்த கர்வாலேயே ஒரு பெஸ்ட்டு கப் ஆஃப் டீ உங்களுக்கு நான் போட்டு தருவேன் அப்படின்றார். இட் வில் சேஸ் அவே த பிஞ்ச்டு ப்ளூ லுக் ஃப்ரம் யுவர் ஃபேஸ். ப்ளூ லுக் அப்படின்னா ஃபேஸ் வந்து ப்ளூவாக மாறுதுன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு பிரிஸ்க்கு அந்த குளிர் பிரதேசத்தில் போனது நமக்கு சூடாக காஃபி டீ இந்த வார்ம் வாட்டர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதை குடித்தது ஒரு பிரிஸ்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரிஸ்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் சொல்கிறார். ஹியர் வி ஆர், வெல்கம் டு மை ஹம்பிள் ரோட் சைட் டீ ஷாப். இப்போ நம்மளாம் இங்கே இருக்கோம். வெல்கம் டு மை ஹம்பிள் ரோட் சைட் டீ ஷாப். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஆன் திஸ் வுடன் பெஞ்ச். இந்த வுடன் பெஞ்சில் உட்காருங்க. டீ கடைனாலே என்னது? வெளியில் ஒரு பெஞ்ச் இருக்கும், நல்லா தெரியும் நமக்கு. இட் லுக்ஸ் ரிக்கெட்டி பட் இட் வில் ஹோல்ட் யுவர் வெயிட். ரிக்கெட்டி மீன்ஸ் என்ன? ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்காது. இதை பார்க்க போது உடஞ்ச மாதிரி இருக்கும். பட் என்னது? நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் உங்கள் வெயிட்டை இது தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மை நேம் சார், ஐ எம் கால்ட் பிரிட்ஜ். பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். பிரிட்ஜ் ஆர் சைலண்டில் வரும் பிரிட்ஜ். ஐ எம் 17 years old. வாட் இஸ் த ஏஜ்? 17 years. எத்தனை வயசு அவருக்கு ஆகுது? 17 years. ஸோ நேம் ஆஃப் த அந்த நரேட்டர்னு சொல்லலாம். அவரோட நேம் பிரிட்ஜ். ஐ ஸ்டார்டட் த டீ ஷாப் 2 years ago. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? 2 years ago. Before that, I walked in a roadside shop outside Panipat. இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? இந்த டீ ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் சைடில் பானிபட்டுன்ற பிளேஸில் நான் ஒரு டீ ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். The heat, the crowd, the pollution, it was too much. It was all too much. அங்கே என்ன இருக்கும்? ஹீட் அதிகமாக இருக்கும், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். I had saved most of my earnings. ஸோ அந்த அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணப்போ என்னோடய ஏர்னிங்ஸ் சம்பாத்தியம் நிறைய நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஐ கேம் பேக் அண்ட் வித் எ லிட்டில் ஹெல்ப் ஐ ஸ்டார்டட் திஸ் ஷாப். என்ன செஞ்சேன்? அதில் ஏர்னிங் பண்ணதை வச்சு நான் இந்த இடத்துல இந்த டீ கடையை ஸ்டார்ட் பண்ணேன். பை த கிரேஸ் ஆஃப் காட் இட் ப்ரொவைட்ஸ் மீ எ டீசென்ட் இனஃப் லைவ்லிஹுட். லைவ்லிஹுட் மீன்ஸ் என்னது? அடிப்படை தேவைகள். இனஃப்னா அடிப்படை தேவையான அளவு. லைவ்லிஹுட் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங்? லைவ்லிஹுட் வாழ்க்கைக்கு தேவையானவை. ஸோ எனக்கு இது என்னது? கடவுளின் கிருபையால் தேவையான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானது எல்லாமே எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஹியர் யுவர் டீ இஸ் ரெடி. ஸ்ட்ராங், ஸ்வீட், ஃப்ளேவர்ட் வித் கோடமன். கோடமன்னா ஏலக்காய். நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்வீட்டாக அப்படியே நம்ம அந்த நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்க்கும்போது என்னாகும்? நமக்கும் இப்படி ஒரு டீ குடிக்கணும் போல் ஒரு ஆசை வரும். அந்த அளவுக்கு அவர் வந்து இதை விவரித்து எழுதியிருக்கார். ஸ்வீட் கோடமன் ஏலக்காய் டீ உங்களுக்கு இப்போ ரெடி. என்ஜாய் இட். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சார். while I get on with my course. This is my daily routine. இதுதான் என்னோட daily routine life. At sunset, I will shut my shop and walk back the 3 miles to go my dwelling on the hillside. என்ன சொல்கிறார் அவர்? ஒரு 3 kilometers 3 milesல வந்து அவருடைய
ஹில் சைட் வீடு அப்படின்னு இந்த மலை அடிவாரத்தில் அவரோட வீடு இருக்குது. The name of my village. It was my village. The village of my ancestors. Ancestors means முன்னோர்கள். அந்த வில்லேஜ் தான் என்னுடைய முன்னோர்களினுடைய வீடு அப்படின்னு சொல்கிறார். See the next page. So these shores, they seem eternal. The Himalayas may look solid, but the truth is, deep down they are unstable. We who live here are accustomed to tremors. You know, tremors is a accustomed to. We who live here are accustomed to tremors. எங்களுடைய ஒரு உந்துதல்னால நாங்கள் இங்கே வாழ்கிறோம். என்னது ஹிமாலயஸ் பார்க்கும்போது சாலிடாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அது என்னது அன்ஸ்டேபிள், அது ஒரு நிலையானது கிடையாது. அது அப்பப்போ என்ன ஆகும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங், ஏதாச்சும் ஒரு நிலச்சரிவு அடிக்கடி வரும். அந்த நிலத்தோட தன்மை வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. பட் வாட் ஹேப்பன் தட் நைட் வாஸ் மோர் தென் தட். இட் வாஸ் எ டெரிபிள் எர்த்குவேக். See that terrible earthquake. அது ஒரு டெரிபிள் எர்த்குவேக்காக அவருக்கு இருந்திருக்கு. But what happened that night was more than that. It was a terrible earthquake. Its effects were felt as far away as Delhi and Lucknow. ஸோ அவங்களோட அந்த பிளேஸில் ஒரு டெரிபிளான எர்த்குவேக் ஹேப்பன் ஆச்சு. இதனுடைய எஃபெக்ட் வந்து, இதனுடைய பாதிப்பு வந்து டெல்லி லக்னோ வரைக்கும் போனது. கேன் யூ இமேஜின் த டிவாஸ்டேஷன் அட் த ஹார்ட் ஆஃப் த எர்த்குவேக்? உங்களால் ஒரு இமேஜினேஷன் பண்ண முடியுதா? ஹார்ட் ஆஃப் த எர்த்குவேக்கோட முக்கிய புள்ளின்னு சொல்லலாம். அவங்களோட பிளேஸ் தான் அந்த எர்த்குவேக் நிலநடுக்கத்தோட முக்கிய புள்ளி, முக்கிய மையமாக இருந்துச்சான். The epicenter was in a valley not far from me. From me means what is that? From here, epicenter. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சிருந்தேன், அது எப்படியெல்லாம் வந்து அந்த எர்த்குவேக் ஹேப்பன் ஆகுதுன்னு சொல்லி. அந்த இடத்துல அந்த எபிசென்டர்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. There were 670 villages in the valley. How many villages? 670. Notice this. Note this. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 670 villages. The earthquake lasted less than 5 minutes. ஒரு 5 மினிட்ஸுக்கும் குறைவாக தான் அந்த எர்த்குவேக் நடந்துச்சு. டைம் enough to set these centuries old mountains crashing, to reduce our villages to rubble, to snuff out hundreds of lives. என்னாச்சு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நூற்றுக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையே அங்கே முடிந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இட் வாஸ் சியர் சான்ஸ் தட் ஐ வாஸ் அவே தட் நைட். அந்த நைட்டில் வந்து வெளியில் போயிருந்தான். டு பை மை ஸ்கூல் புக்ஸ் ஃபார் வாட் ஹி வெண்ட் தேர். ஃபார் ஸ்கூல் புக்ஸ் வாங்குறதுக்காக அந்த நைட்டு மட்டும் அவன் அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போயிருக்கான். ஐ ஸ்டே த நைட் at my uncle's house. எங்கே தங்கியிருக்கான்? அவனுடைய அங்கிள் ஹவுஸில் அவன் தங்கியிருக்கான். we felt the tremors. ட்ரெமர்ஸ்னால் என்னது? அந்த நிலநடுக்கத்தோட அதிர்வு, அந்த எர்த்குவேக்கோட அதிர்வு அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஏன்னா இவன் இருக்கிறது அவங்களோட ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி, அதை மட்டும்தான் அவரால் உடனே முடிஞ்சிச்சு. we ran out into the open. அந்த நிலநடுக்கத்தோட அதிர்வை உருவாகமோ அவங்க அதை பயந்துட்டு ஓப்பன் பிளேஸ் வந்துடுறாங்க. ஸோ யூஸ்வலி நம்மளோட லைஃப்பில் எர்த்குவேக் நடக்கிற மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சுன்னா உடனே என்ன செஞ்சிடணும், நம்ம ஓப்பன் பிளேஸ்க்கு வந்துடணும். See here, for the again the tremors came, we spent the entire night outside. Pauri lived through the night, Multi did not. என்னது அவர் என்ன செஞ்சுருக்காரு? ஸோ அந்த அகெயின் த ட்ரெமர்ஸ் கேம், மறுபடியும் அந்த ட்ரெமர்ஸ் வருது. ஆனால் என்ன செஞ்சுட்டான் மேம், அதை உணர முடிஞ்சு. ஸோ ஃபுல் நைட் அவங்க ஓப்பன் பிளேஸில் தான் இருந்தாங்க. ஆனால் பௌரி என்ன ஆச்சுன்றதை
பௌரி மட்டும் இருந்துச்சு, மற்ற எந்த இடமும் எப்படி இருந்துச்சுன்னு அவனால் உணர முடியலை. ஃபார் த லிவிங் த நைட்மேர் பிகின் அட் daybreak when the news trickled on the large scale devastation. இந்த large scale devastation சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தட்? லார்ஜ் ஸ்கேல்னால் பெரிய அளவு, நில அளவையில் பெரிய அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எர்த்குவேக் வந்து அதை அளப்பாங்க. தட் இஸ் லார்ஜ் ஸ்கேல். see this large scaleன்னு சொல்கிறாங்க. there were dozens of landslides. Landslides means what is that? நிலச்சரிவு. huge boulders thrown haphazardly across motorable tracks and roads. Precious time was spent in blasting the rocks and clearing the way for army rescue teams. என்னது பெரிய பெரிய போல்டர்ஸ் எல்லாமே அப்படியே உடஞ்சி ஃபுல்லாக மோட்டர்ஸ், ட்ரக்ஸ், ரோடு எல்லாமே உடஞ்சிருக்கு. Precious time was spent in blasting the rocks and clearing the way of army rescue teams. ஆர்மி ரெஸ்கியூ டீம்ஸ் அங்கே வந்துட்டாங்க. பட் என்ன ஆகுது, அவங்களால வந்து அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆக முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரோடை மறைச்சு சாலிட் அந்த மண், பாறை எல்லாமே கிடக்கு. இட் வாஸ் ஆல் ஆஃப் அவர் 4 days பிஃபோர் ஹெல்ப் அரைவ்டு ஃபார் மூர்த்தி. ஸோ இவங்களால் அந்த ரெஸ்கியூ டீமோடு சேர்ந்து போகும்போது 4 நாளைக்கிட்ட ஆயிடுச்சான். ஒரு 4 நாளைக்கு மேலே அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஆயிடுச்சான். ஐ வாஸ் அமாங் த ஃபஸ்ட்டு டு ரீச் த வில்லேஜ். ஸோ அந்த ஆர்மி ரெஸ்கியூ டீமோடு போகிறதுல இவன் தான் ஃபஸ்ட்டு அவங்களோட சேர்ந்து. ஏன்னா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. மை அங்கிள் அக்கம்பனிட் மீ. ஏன்னா அங்கிள் வீட்டில் இருந்ததுனால அங்கிளும் அவரோட வந்துடுறார். வி ஃபியர் த worst பட் நத்திங் had prepared us for what we saw. எங்களை ரொம்ப நாங்கள் பார்க்கவே ரொம்ப அந்த இடத்த பார்க்க பயங்கர ஒஸ்ட்டாக இருந்தது. எதுவுமே அவங்களால பார்க்க முடியலை. எவ்ரி சிங்கிள் ஹவுஸ், எவ்ரி வால், எவ்ரி ரூஃப் had been hattened. எல்லாமே சுக்குனராக உடஞ்சி போயிடுச்சு. ஸ்டோன், ரப்பிக் அண்ட் டஸ்ட் வேர் ஆல் தட் ரிமைண்டட். பெரிய பெரிய கல், தூசி மட்டும்தான் அங்கே இருந்தது. அவர் ஹவுஸ், see that our house was a 2-storied stone building with a slate roof. slate roofனா இந்த ஹாஸ்பிட்டாஸ் மாதிரி இருக்காது. ஹாஸ்பிட்டாஸ்லேயே வந்து ஸ்லேட்டு அந்த கல் மாதிரி இருக்கும். அதில் செஞ்சது 2 storyன்னா அது 2 அடுக்கு கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீடு. மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் பில்ட் த ஹவுஸ். யார் அந்த ஹவுஸ் கட்டினது? அவங்க தாத்தா. வி வேர் எ ஸ்மால் ஃபேமிலி. நாங்கள் வந்து என்னது சின்ன ஃபேமிலி தான். மை ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப்டர் அன் இல்னஸ் ஜஸ்ட் 14 months ago. ஒரு 14 monthsக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சாராம், அவங்க அப்பா வந்து முடியாமல், உடம்புக்கு முடியாமல் இறந்தார். மை மதர், see that my mother took care of us. We were 3 children. எங்கள் அம்மா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் 3 பேர். எத்தனை பேர்? 3 பேர். I was the oldest. My brother Nilu was 10. ஓல்டஸ்ட்னா என்னது? இவன் தான் என்னது மூத்த பையன். பிஜ் தான் மூத்த பையன். My brother Nilu was 10. புலி my 2-year-old sister. 2 வயது தங்கச்சி was a baby of the family. Who was the baby of the family? 2-year-old sister Bully. My grandmother lived with us. என்ன செஞ்சாங்க? என்னோட கிராண்ட்மதர் தான் எங்களோட சேர்ந்து இருந்தாங்க. When the soldiers began to clear the debris, my uncle led me away. I was in a complete daze, too numb to feel anything. The soldiers had set up a makeshift camp. என்னது, அவங்க வந்து ஷிஃப்ட் கேம்ப், ஒரு கேம்ப் மாதிரி அவனுக்குள்ளே போட்டாங்க. அங்கே டெஸ்ட்ராய் பண்ணுறதெல்லாம், யாரும் முடியாமல் இருக்காங்க, யாரெல்லாம் இறந்துருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கிள் அவனை அந்த இடத்துல விட்டுட்டாங்க. அவன் அந்த இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்கிறதுனே தெரியலை. ஸோ யூ இமேஜின் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி நம்மளோட மனநிலை இருக்குன்னு பாருங்கள். அதைத்தான் அந்த ஆத்தர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சம் ஒன் கேவ் மீ எ டீ அண்ட் பிஸ்கட்ஸ். அப்படியே மயங்கி ஒரு நிலை மயக்கம், ஒரு அதிர்ச்சி, அதிர்ச்சியில் இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து அவனுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கப் டீயும் பிஸ்கட்ஸும் கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஐ வாஸ் தேர். எவ்வளோ நேரம் நான் அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தேன்னு எனக்கு தெரியலை.
Suddenly it was evening and uncle was standing beside me. திடீர்னு பார்த்தா ஈவினிங் ஆயிடுது, என்னோட அங்கிள் என் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் ஸ்டோரி we will see on next class on Friday. So thank you students. So whatever you have seen in this lesson, அதில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டி வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. யூ கேன் மேக் a simple fill up from this supplement reader. Okay students, thank you to all.